குஷ்டரோகிகளான 4 பேர். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குளித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள். சமாரியா பட்டணத்திற்கு வெளியே சீரியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பட்டணத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். மாலை வேளையிலே முற்றுகை மும்முரமாயிரு. ஆனால் இரவு வேளையிலே சீரியரின் பாளையத்தில் மிகப்பெரிய குழப்பம் உண்டாயிற்று. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணுகிறார். அதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சீரியரின் பாளையத்தில் இருக்கிறவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போகிறார்கள். சீரியர்கள் மாலை வேளையிலே சமாரியாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருந்தார்கள். இரவு வேளை வந்தபோதோ தங்கள் பாளையத்தை விட்டுவிட்டு தங்கள் பிராணன் தப்பும்படி ஓடிப்போகிறார்கள். சமாரியாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருந்த சீரியர் ஒருவரும் பாளையத்தில் இல்லை. இஸ்ரவேலின் ராஜா சமாரியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றி சொன்னபோது, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது என்று வேதனையோடு சொன்னான். சீரியர்கள் இரவு வேளையிலே தங்கள் பாளையத்தை விட்டு ஓடிப்போனது ஒரு அதிசயம். இதோ இந்த அதிசயம் கர்த்தரால் உண்டானது. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சீரியரின் பாளையத்தில் நடந்திருக்கிற அதிசயம் தெரியவில்லை. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தோத்தானில் இருந்தபோது சீரியரின் இராணுவத்தார் அந்த நகரத்தை சுற்றி வளைத்தார்கள். அப்போது எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். சமாரியாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டவர்களில் அநேகர் தோத்தானிலே கண் மயக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இப்போது ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கிறார்கள். இந்த இரைச்சல் கர்த்தருடைய வல்லமையினால் உண்டாயிற்று. ஒருவேளை இது கர்த்தருடைய சேனையின் இரைச்சலாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்த இரைச்சலின் சத்தம்
சீரிய இராணுவத்தாருடைய செவிகளில் மாத்திரம் கேட்டிருக்கலாம். இந்த சத்தம் எங்கே இருந்து உண்டானது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த சத்தத்தை கர்த்தரே அவர்களுக்கு கேட்க பண்ணினார் என்பது தெளிவாய் இருக்கிறது. அதரிசனமான உலகத்திலே அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. அவற்றில் சில நமக்கு பயமாகவும் சில ஆறுதலாகவும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு எப்படி இருக்கிறது என்பதன் அடிப்படையிலேயே அதரிசன உலகத்தில் நமக்கு பயமும் ஆறுதலும் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் காற்று அசையும் சத்தத்திற்கு கூட பயப்படுவார்கள். நாம் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தால் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானம் இருக்கும். நாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் நமக்கு கர்த்தரோடு யுத்தம் உண்டாயிருக்கும். எந்த மனுஷனானாலும் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. சீரியரின் இராணுவத்தில் இருக்கிறவர்கள் மகா இரைச்சலின் சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஏத்தியரின் ராஜாக்களும் எகிப்தியரின் ராஜாக்களும் உதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சீரியரின் இராணுவத்தார் சந்தேகப்படுகிறார்கள். சீரியரின் இராணுவத்தில் உள்ளவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எலிசாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஏற்கனவே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் சீரியர்களை கேட்க பண்ணினார். இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் தங்களுக்கு விரோதமாக கூலி பொருந்தியதாக சீரியர் நினைத்தார்கள். இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகள் சீரியரின் கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து தாங்கள் கண்டதை சமாரியாவின் ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். ஏத்தியரின் ராஜாக்கள் ஐபிராத்து நதியில் இருந்து சின்ன ஆசியா வரையிலும் ஆட்சி புரிந்தார்கள். இவர்கள் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்திருந்தார்கள். இவர்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா இருந்தான். அசீரியருடைய ஆவணங்களில் ஏத்தியரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களில் 12 ஜாதியார் இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் நாட்களில் ஏத்தியர்கள் கானான் தேசத்தில் பெலன் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஏத்தியரை மேற்கொண்டார்கள். இதன் பின்பு ஏத்தியரின் ராஜ்யம் வடக்கு பக்கமாக பரவி விரிந்தது. அவர்களில் சிலர் கானான் தேசத்தை தங்கிவிட்டார்கள். எகிப்தியருக்கு பார்வோன் என்னும் ஒரே பேரரசனே இருக்கிறார். இங்கு ராஜாக்கள் என்று கூறப்பட்டிருப்பது எகிப்தியரின் பிரபுக்களை குறிக்கலாம். எகிப்தின் ராஜாவோடு மேலும் பல தேசத்து ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். இவர்களையும் சேர்த்து இந்த வாக்கியத்தில் எகிப்தின் ராஜாக்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சீரியரின் இராணுவத்தார் இஸ்ரவேலருக்கு விரோதமாக மாத்திரமே யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலரோடு ஏத்தியரும் எகிப்தியரும் சேர்ந்து கொண்டால் அவர்களுக்கு விரோதமாக சீரியரால் யுத்தம் பண்ண முடியாது. எகிப்தியரின் குதிரைகள் வேகமாய் ஓடக்கூடியவை. இஸ்ரவேலரும் ஏத்தியரும் எகிப்தியரும் தங்களை கொன்று போடுவார்கள் என்று சீரியரின் இராணுவத்தார் பயப்படுகிறார்கள். சீரியர்கள் தங்களுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக தங்கள் கூடாரங்களை விட்டு ஓடிப் போகிறார்கள். கூடாரங்களிலே அவருடைய கழுதைகளும் குதிரைகளும் இருக்கிறது. அங்கே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் வஸ்திரங்களும் போஜனங்களும் இருக்கிறது. சீரியரோ அவை எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இருட்டோடு எழுந்து ஓடிப்போகிறார்கள். கர்த்தர் சீரியரின் மனதிலே பயத்தை உண்டு பண்ணுகிறார். சீரியர் தங்கள் ஜீவன் தப்பும்படி இருட்டோடு எழுந்து ஓடிப்போனது சமாரியாவுக்கு உள்ளே இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியவில்லை. சமாரியாவின் கோட்டையிலே காவல் காக்கிற ஜாமக்காரருக்கும் தெரியவில்லை. சீரியர்கள் ஓடிப்போனதை குஷ்டரோகிகளான 4 பேர் கண்டுபிடிக்கிறார்கள். சமாரியாவுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. சமாரியாவுக்கு விரோதமாக போடப்பட்டிருந்த சீரியரின் முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் சமாரியரின் ரட்சிப்பு சமாரியருக்கே தெரியவில்லை. ஜாமக்காரர் சீரியரின் பாளையத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனாலும் சீரியர்கள் இருட்டோടെ எழுந்திருந்து ஓடிப்போனது அவர்களுக்கும் தெரியவில்லை. சீரியர்கள் ஓடிப்போகும்போது தங்கள் பாளையங்களை அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக சீரியர்கள் பாளையத்தை விட்டு இருட்டோടെ ஓடிப்போனதை குஷ்டரோகிகளான 4 பேருக்கு வெளிப்படுத்துகிறார். குஷ்டரோகிகள் நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே இருக்கிறார்கள். இவர்கள் தீட்டானவர்கள் ஆகையினால் இவர்கள் நகரத்திற்கு வெளியேதான் இருக்க வேண்டும். நகரத்திற்கு உள்ளே வர குஷ்டரோகிகளுக்கு அனுமதி இல்லை. யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின் பிரகாரம் கேயாசியும் அவனுடைய 3 குமாரர்களுமே இந்த குஷ்டரோகிகளான 4 பேர் என்று சொல்லப்படுகிறது. சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே இருக்கிற குஷ்டரோகிகளான 4 பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 4 குஷ்டரோகிகளும் ஞானமாக முடிவு பண்ணுகிறார்கள். சமாரியாவிற்குள் போனால் அங்கே பஞ்சத்தினாலும் பசியினாலும் இவர்கள் செத்துப் போவார்கள். சீரியருடைய இராணுவத்திற்கு போனால் அவர்கள் ஒருவேளை இவர்களுக்கு போஜனம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். 4 குஷ்டரோகிகளும் சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை. 4 குஷ்டரோகிகளும் பட்டினியால் சாகும் நிலைமையில் இருக்கிறார்கள். நகரத்திற்குள்ளே இருந்து யாரும் வெளியே வரவில்லை. சமாரியரில் யாரும் இவர்களுக்கு போஜனம் கொடுக்கவில்லை. சமாரியாவுக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கும் போஜனம் கிடைக்கவில்லை. சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. 4 குஷ்டரோகிகளும் சீரியருடைய இராணுவத்திற்கு போகலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். சீரியர்கள் இவர்களை கொன்று போடுவதற்கும் வாய்ப்புள்ளது. இவர்கள் மீது இறக்கப்பட்டு இவர்களை ஆதரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. அவர்கள் சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வருகிறார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. சீரியரின் பாளையத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இருட்டோடு எழுந்திருந்து தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போய் விட்டார்கள். அவர்களுடைய கூடாரங்களும் குதிரைகளும் கழுதைகளும் மற்ற உடைமைகளும் அங்கே அப்படியே இருக்கிறது. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் அங்கே புசித்து குடித்து அதில் இருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைக்கிறார்கள். அதன் பின்பு அந்த குஷ்டரோகிகள் திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதில் இருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைக்கிறார்கள். குஷ்டரோகிகள் 4 பேரும் திருப்தியாய் போஜனம் பண்ணுகிறார்கள், திருப்தியாய் பானம் பண்ணுகிறார்கள். தங்களுக்கு வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் சீரியரின் கூடாரத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் அதுவரையிலும் சமாரியா பட்டணத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. அப்போது குஷ்டரோகிகளுக்கு சமாரியா பட்டணத்திற்குள்ளே பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பற்றி நினைவு வருகிறது. 4 குஷ்டரோகிகளும் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவிப்போம், வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். குஷ்டரோகிகளும் சமாரியர்கள், பட்டணத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களும் சமாரியர்கள். பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பசியினால் வாடுகிறார்கள். பட்டணத்திற்கு வெளியே போஜனம் இருக்கிறது. அவர்களுக்கு குஷ்டரோகிகளால் நற்செய்தியை சொல்ல முடியும். ஆனால் குஷ்டரோகிகளோ பட்டணத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை சொல்லாமல் தாங்கள் மாத்திரம் புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று 4 குஷ்டரோகிகளும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். பொழுது விடியும் முன்பு இந்த நற்செய்தியை ராஜாவின் அரமனையாருக்கு அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். 4 குஷ்டரோகிகளும் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு சமாரியாவின் பட்டண வாசலுக்கு வருகிறார்கள். 4 குஷ்டரோகிகளும் தாங்கள் தீர்மானம் பண்ணிய பிரகாரம் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். குஷ்டரோகிகள் வாசல் காவலாளனை நோக்கி, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும்
கூடாரங்களும் இருந்த பிரகாரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிடுகிறான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவிக்கிறார்கள். குஷ்டரோகிகள் மூலமாக சீரியரின் இராணுவத்தை பற்றி செய்தி சொல்லப்பட்டாலும் அந்த செய்தி இஸ்ரவேலருக்கு நற்செய்தியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆத்துமாவை ரட்சிக்கும் செய்தி. இந்த நற்செய்தியை பெற்று அனுபவிக்கிறவர்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை கேள்விப்படாத ஜனங்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்.